எண்டு கேம் படத்தோட ஸ்டீவ் ஜோசரோட கதாபாத்திரம் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா பால்கன் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோவாக இருந்த சாம் வில்சன் தான் இப்போ புதிய கேப்டன் அமெரிக்காவாக வந்திருக்காரு. இப்போ இவரோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஹாரிசன் ஃபோர்ட் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக ஆகிறாரு. அவரோட சேர்ந்து கைகோத்து கேப்டன் அமெரிக்கா பல வேலை செஞ்சுட்டு வராரு. அப்படி ஒரு மிஷனாக தான் அடிமேட்டியம், அதாவது விண்வெளியிலிருந்து வந்த ஒரு பொருள், அதை வில்லங்கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாரு கேப்டன் அமெரிக்கா. இதை தொடர்ந்து பிரசிடெண்ட் மாளிகையில் தன்னோட நண்பரான ஐசா, அதாவது முன்னாள் கேப்டன் அமெரிக்காவோட ஒரு விருந்தில் பங்கு இருக்கிறாரு கேப்டன். அப்போ ஐசா திடீர்னு பிரசிடெண்ட்டை பார்த்து சொல்கிறாரு. அதுக்காக அவரை கைது செய்கிறாங்க. கேப்டன் அமெரிக்காவுக்கு இது ஒரு சதி திட்டம்னு ஒரு டவுட் வரனால இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி தன்னோட நண்பரையும் இதிலிருந்து காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட முழு கதை. படம் ஆரம்பிக்கும் போது இந்த புது கேப்டன் அமெரிக்காவை எல்லோரும் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் படத்தோட முடிவில் இந்த கேப்டன் அமெரிக்கா ஓகே தான் அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க. ஹாரிசன் ஃபோர்ட் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்து பிரசிடெண்ட்டாக ஆகிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, ஹல்கோட 2ஆம் பாகத்தில் ஹல்கா நடிக்கிற ப்ரூக் பேனர் அவரோட காதலியோட அப்பா தான் அப்படின்னு பழைய பார்ட்டை அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது செம டச்சிங்காக இருந்தது. இந்த படத்தோட வில்லனா ஸ்டென்ஸ் அப்படிங்கிறவர் காட்டுறாங்க. அவர் ரொம்ப சைலண்ட்டாகவே படத்தில் பாதி வரைக்கும் காமிச்சதுனால ஏதோ தேனஸ் மாதிரி ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருப்பார்னு பார்த்தா அவர் அடுத்தவங்களோட மைண்டை கட்டுப்படுத்தி அது மூலயமா பழிவாங்க நினைக்கிறாரு. ஸ்டென்ஸோட இந்த நிலைமைக்கு காரணமே ஹாரிசன் ஃபோர்ட், அதாவது இப்போ ஜனாதிபதியாக இருக்கிறவர் தான். அதனால் அவரை ரெட் ஹல்காக மாற வச்சு எல்லார் முன்னாலேயும் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவரோட பழிவாங்கிற நோக்கமாக இருக்குது. கிளைமேக்ஸில் ரெட் ஹல்க்கு வெளியே வர காட்சியும் ரெட் ஹல்க்குக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் உண்டான சண்டை காட்சியும் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ப்ரீ கிளைமேக்ஸில் நடக்கிற சண்டை காட்சியும் நல்லாவே இருந்தது. எடிட்டிங், சிஜி ஒர்க்கு இது எல்லாமே எப்பவும் போல் சூப்பராகவே இருந்தது. ஓவராலாக இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புது கேப்டன் அமெரிக்கா ஓகே தான், சண்டை காட்சிகள் எல்லாமே ஓகே தான். மைனஸ்ன்னு பார்த்தா மார்வல் பிக்சர்ஸ்னாவே எப்போவுமே ஒரு ஹியூமர் இருக்கும். அந்த ஹியூமர் இதில் மிஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே கூஸ் பம்பிங்கான சீன்ஸ் எதுவுமே இல்லாதனால படம் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. மொத்தத்தில் புது கேப்டன் அமெரிக்கா ஏற்றுக்கிற வகையில் தான் இருக்கார். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த விசுவல் எஃபெக்ட்ஸ்க்காக தேட்டர் போய் பார்க்கலாம்.